ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்லுவார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிரையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026
ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, கடந்த 7.5 வருஷமாக 7.5 சனியில் அவதிப்பட்டு இருந்தீங்க. டிசம்பர் 2023லேருந்து 6/3/2026 வரையிலும் பாத சனியில் அவதிப்பட்டு இருந்தீங்க. அப்போ அதுலேருந்து விடுதலை கிடைச்சாச்சு உங்களுக்கு. இந்த பங்குனி மாதம் பிறக்கும் பொழுது விடுதலை விடுதலை விடுதலை. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற முடக்கம், தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற சுணக்கம் அத்தனையும் விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி விலகியாச்சு. இதை தவிர இந்த மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, குடும்பம் அமையாமல் இருந்துச்சு. அந்த குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு கொடுப்பார். ஏன் அப்படின்னாக்கா, கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார், அவரே பலம் இழந்து இருந்தார். அவர் வக்ர நிவர்த்தி 17/3/2026 ஆயிட்டார். குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. வாக்கு தனம் குடும்பம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் நீச்சமடைஞ்ச புதனும் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறாங்க. இதில் பரிவர்த்தனை யோகமும் குருவும் புதனும் பெற்று இருக்கிறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும்போது எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் பெற்றதுனால மகர ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய யூனிவர்சிட்டியில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேவைக்கு அதிகமான மார்க்கே கிடச்சி விருப்பப்பட்ட காலேஜில் விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனாலையும் அந்த ராகுவை குரு பகவானும் பார்க்கறதுனாலையும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு டாப் 10 யூனிவர்சிட்டியில், உலகற்ற தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு தேவையான பண வரவு கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் உள்ளவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அதி அற்புதமான மாதம். இருந்தாலும் நம்ம பலன் சொல்கிறது, மாத பலன்கள் அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதனை வச்சு பலன் சொல்கிறோம். இந்த சுக்கிரனும் புதனும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது
சுக்கிரனை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய யோகர். இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் 5-10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். முயற்சிகள் எல்லாமே வெற்றி, எடுத்த காரியங்கள் அனைத்துமே சுபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது 15/3/2026 இந்த மாதம் ஆரம்பிக்கிறது, 13/4/2026 வரலும் இருக்குது. இதில் பார்த்தோம்னா 27/3/2026 சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகுது. என்ன சார் அது ஒரு 12 நாள் 13 நாள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. 4ஆம் இடத்துல சுக்கிரன் போனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் திக்பலம் பெறுறார். திக்பலம் பெறுறதுன்றது ஆட்சி பலம் பெறுறதுக்கு மிகப்பெரிய அதுக்கு ஈக்குவலாக பேசக்கூடியது. அதனால் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றத்தையும், பதவியில் உயர்வும், அதை தவிர புதுசாக தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம், தொழிலில் மாற்றங்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் 6ஆம் அதிபதி, 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6/4/2026 அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு நீச்சமாக போகிறார். என்ன சார் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சமாக போகிறாரு, எங்களுக்கு பூர்வ புண்ணியங்கள், அதை தவிர எங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியும் பெற்று போகிறார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதை தவிர உங்களுடைய குல தெய்வத்தின் வழியாக ஆசைகள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையாரின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பரிவர்த்தனை யோகத்துக்கு அப்புறம் முயற்சிகளில் நிச்சயம் ஒரு வெற்றி இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கடன் மூலியமாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தோம்னா வீடு மனை வாகனமும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகளை சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது? அதை தவிர இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இப்போது இதற்கு மேலே எவ்வளவு வேகமாக அவர்களுக்கு பொருள் வரவு எல்லாம் வரக்கூடும். ஒருவேளை அவள் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு எளிய பரிகாரம், எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதை நம்ம கேட்கலாம். அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசி அன்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 29/3/2026, 30/3/2026 மற்றும் 31/3/2026 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த 3 நாட்களுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது, புதிய நிறுவனங்களுக்கு தொடங்கணுன்ற எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது. சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தெய்வம் உங்களை விட்டு 7.5 சனி விலகி இருக்காரு. நன்றி வைக்கக்கூடிய தெய்வம் திருக்கொல்லிக்காடு, திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் திருக்கொல்லிக்காடு, அது பொங்கு சனீஸ்வரர் கோயில். அங்கே போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை குடிச்சிக்கிட்டு வாங்க. வந்த பிரச்சனை அத்தனையும் விலகிரும். தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் மற்றும் 7.5 சனியினால் இருந்த அத்தனையும் நமக்கு நல்லது பண்ணிட்டு போன சனி பகவானை போயிட்டு அருளாசி வாங்கிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் கொடுப்பார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகரத்தை பொறுத்தவரை சிகரத்தில் நிற்கும் காலமாக இருக்கும். எடுத்தது எல்லாமே வெற்றி பெறும். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி, புகழ் உச்சிக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அவருடைய யோககாரகனான சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு ஆட்சி பெற்றதற்கு சமமான கேந்திர பலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திக்பலம் பெறுறதுனால கண்டிப்பாக கேந்திர பலம் பெற்றதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் எடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உலக இயல் உண்டான எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
பேச்சில் நல்ல வளமான வலிமையான பேச்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பேச்சின் மூலியமாக அடுத்தவரை ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் ஓரளவு சுமாராக போகக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் நல்ல சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 90 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.